வணக்கம் வெற்றியாளர்களே, வெல்கம் டு ஜாப் ஜாக்கி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளர். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/7/2024. ஸோ தகுதியும் விருப்பம் உடையவர்கள் அந்த லாஸ்ட் டேட்குள்ள அப்ளை பண்ணிருங்க. The name of the post, scale of pay and number of vacancies கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டர் தமிழ் அண்ட் தெலுங்கு, இன்டர்பிரிட்டர் ஹிந்தி, இன்டர்பிரிட்டர் கன்னடா, இன்டர்பிரிட்டர் மலையாளம். ஸோ ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கேல் 56,100 இந்த 2,05,700 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்பிரிட்டர் தமிழ் அண்ட் தெலுங்குல 5 வேக்கன்சிஸ், இன்டர்பிரிட்டர் ஹிந்தி கன்னடா மலையாளம் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், எம்பிசி அண்ட் டிசி கேண்டிடேட்ஸ், பிசி பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு 37 இயர்ஸ், ஃபார் அதர்ஸ் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு 32 இயர்ஸ். இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், அதாவது ஒர்க் பண்ணுறவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க 47 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பாருங்க, இன்டர்பிரிட்டர் தமிழ் அண்ட் தெலுங்கு ஒரு யூஜி டிகிரி, ஒரு 10+2+3 பேட்டர்னில் வித் இங்கிலீஷ் தமிழ் ஆர் தெலுங்கு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லையும் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். அதே போல் எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, தெலுங்குலேருந்து இங்கிலீஷ்லையும் இங்கிலீஷ்லேருந்து தெலுங்குக்கும் டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே போல் லாங்குவேஜை எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டர் ஹிந்தி. ஸோ அதே போல தான் பேச்சுலர் டிகிரி 10+2+3 பேட்டர்னில் வித் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ ஹிந்திலேருந்து இங்கிலீஷ்லையும் இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திக்கும் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். அதே போல் இந்த லாங்குவேஜை எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பாயிண்ட், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கும் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதே போல் இந்த லாங்குவேஜை எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்டர்பிரிட்டர் கன்னடா யூஜி டிகிரி 10+2+3 பேட்டர்னில் இங்கிலீஷ் அண்ட் கன்னடாவை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேட் கன்னடா டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு கன்னடா, அதே போல் எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பாயிண்ட், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லையும் இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதே போல் எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். இன்டர்பிரிட்டர் மலையாளம் யூஜி டிகிரி 10+2+3 பேட்டர்னில் வித் இங்கிலீஷ் அண்ட் மலையாளமும் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். மலையாளத்துலேருந்து இங்கிலீஷ்லையும் இங்கிலீஷ்லேருந்து மலையாளத்துலையும் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். அதே போல் அந்த லாங்குவேஜஸ் எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பாயிண்ட், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லையும் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இந்த லாங்குவேஜஸை எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிசி அதர்ஸ் யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு 1000 rupees ஃபார் ஈச் போஸ்ட். ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் விடோ கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் கிடையாது. மோட் ஆஃப் செலெக்ஷன் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், வைவா வாய்ஸ். ஸோ இதன்படி தான் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனோட மேக்ஸிமம் மார்க்ஸ் 100. ஸோ சப்ஜெக்ட் பாருங்கள், ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், பார்ட் பி கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் அபிலிட்டி, கிராமர் எக்ஸெட்ரா.
ஸோ அதோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் டியூரேஷன் 2 hours. ஸோ டோட்டல் 100 மார்க்ஸ்க்கு. ஸோ அதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 40. ஸோ இன்டர்பிரிட்டர் தமிழ் அண்ட் தெலுங்குக்கு கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ 60 மார்க்ஸ், பார்ட் பி 40 மார்க்ஸ். டைம் டியூரேஷன் 3 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்பிரிட்டர் ஹிந்தி அதே போல் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இன்டர்பிரிட்டர் கன்னடாக்கு, நெக்ஸ்ட்டு இன்டர்பிரிட்டர் மலையாளம்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வைவா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 25, மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 10. ஸோ இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, மெயின் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணவங்கள 1:3 அந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ணி வைவா வாய்ஸ்க்கு கால் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட், ப்ரிலிம்ஸ், மெயின், வைவா வாய்ஸ் எல்லாமே அவங்களோட அஃபீஷியல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வெளியிடுவாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் எப்படின்னா, மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் வைவா வாய்ஸ் தான் மெயின். ஸோ இதில் நீங்கள் வாங்குகிற மார்க்கை வச்சு உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால் ஃபார் பண்ணிவிட்டு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ வெற்றியாளர்களே, ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ தகுதியுள்ள கேண்டிடேட்ஸ் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் தினந்தோறும் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள ஜாப் ஜாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். தேங்க்யூ.